வெல்கம் டு Hi-Inno. நண்டு வறுவல் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக கம்மியான ஒரு இன்க்ரீடியன்ட் வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். நண்டு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வானலில் ஃபஸ்ட்டு ஹீட் ஆகட்டும். வானல் நல்லா சூடாகிடுச்சு. ஒரு 2 குழிக்கரண்டி அளவுக்கு, அதாவது ஒரு 50 ml அளவுக்கு நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். அது எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சோம்பு, ரெண்டும் சேர்ந்து நல்லா பொரியிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். கடுகும் சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயம், ஒரு 20 வெங்காயம் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதோட சேர்த்து நல்லா வதக்குங்க. அதோட ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்குங்க. நல்லா கலரிட்டே இருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா இஞ்சி பூண்டு போட்டதுமே போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் அப்படியே ஒட்டிக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. அதோட ஒரு பெரிய தக்காளி பழம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து அதோட நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்குங்க. சீக்கிரம் வதங்கணுன்னா கொஞ்சமாக உப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளியை நல்லா நம்ம மசிச்சு விட்டு வதக்கி விடுங்க. நம்ம இந்த மண் பாத்திரத்தில் செய்கிறனால கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் தக்காளி நம்ம போட்ட இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருக்கிற மசாலாலாம் சேர்க்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன். உங்களுக்கு மிளகு காரம் அதிகமாக பிடிக்கும், நல்லா பிடிக்கும்னா மிளகுத்தூளை கம்மி பண்ணிவிட்டு மிளகுத்தூளை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஜீரகம் அது 1/2 ஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு. நல்ல மசாலாலாம் வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ நண்டு வாங்கி அதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு தான் ஆச்சு. அதையும் அதோடு சேர்த்து அந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா கலரி விடுங்க. நல்லா கொஞ்சம் பொறுமையாக மெதுவாக கலருங்க. அந்த மசாலாலாம் அடி பிடிச்ச மாதிரி லைட்டாக ஊட்டியிருப்போம். அதையும் அந்த நண்டோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நண்டு வேகும்போது அதுவும் கொஞ்சம் தண்ணி விடும். நம்ம கிரேவி மாதிரி செய்கிறதுனால ரொம்ப தண்ணி தேவையில்லை. ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். மேலே ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. அதுக்குள்ளே நம்ம அந்த நண்டு வேகிறதுக்குள்ளே அதுக்கு ஒரு மசாலா ஒன்று அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு 1/2 மூடி தேங்காய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நண்டு ஓரளவுக்கு நல்லாவே வெந்து வந்துடுச்சு. நம்ம கொஞ்சம் தான் தண்ணி விட்டோம். பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி விடுது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க. அடிப்பிடிக்காமல் நல்லா கலரி விடுங்க. இப்போது நம்ம அந்த தேங்காய் சோம்பு போட்டு அரைச்ச அந்த பேஸ்ட்டையும் அந்த நண்டோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா கலரி விட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வச்சு வேக வச்சுருங்க. இப்போ நம்மளோட நண்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அந்த மசாலாவோட சேர்ந்து எல்லாம் நல்லா வெந்துருச்சு.
நம்மளோட நண்டு கிரேவி ரெடி. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.